கைஸ், இப்போ சோஷியல் மீடியால ஃபுல்லா ஒரு ஷாக்கிங் நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் தளபதி விஜயோட மூவி ஜனநாயகன் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் வெயிட், இது உண்மையா இல்ல பொய்யா? இந்த வீடியோல நான் இதை பத்தி ஃபுல்லா கிளிஸ்ட் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். என் பேரு தான் சந்தோஷினப்பா. உங்க சந்தோஷினப்பா. ஒரு படம் லீக் ஆனா லட்சம் இல்ல கோடி அளவுக்கு லாஸ் ஆகும். இதுல இருக்கிற தொழிலாளர்கள் தான் ரொம்ப பாதிப்படைவாங்க. ரீசெண்டா சோஷியல் மீடியால ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஜனநாயகன் மூவி லீக் ஆயிடுச்சு. டெலிகிராம் சேனல்ல அன்னோன் வெப்சைட்ஸ்ல ரேண்டமா லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம சில பேர் ஆர்வ கோளாறுல அந்த லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணாமலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றாங்க. என்னடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமர்ஸ் ஃபேக்கான லிங்கை கிரியேட் பண்ணி கூகுள்லயும் நிறைய சோஷியல் மீடியாலும் ஷேர் பண்றாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ தயவு செய்து அந்த லிங்கை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்க மொபைல் கம்ப்ளீட்டா அவங்க கைக்கு போய் சேர வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ உங்க மொபைல் ஹேக் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணமும் ஹேக் பண்ணுவாங்க. தயவு செய்து எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, ரேண்டமான லிங்க் கிளிக் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணதுனால என்னோட போன் ஹேக் ஆயிருக்கு. ஒரே எரிச்ச பண்றீங்க, உங்களால மண்டையே ஒரே கப்பா. ஹேக் ஆனதும் இல்லாம என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற காசும் கட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படணும். சோ எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கேமர்ஸ் நல்லா யூஸ் பண்றாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மூவி எப்படி லீக் ஆகும்? இன்சைட் க்ரூ, அந்த க்ரூக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கலாம். சோ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இல்லைன்னு தெரியாது. தியேட்டர் ரெக்கார்டிங், யூஸ்வலி நிறைய பேர் தியேட்டர்ல அந்த வெப் கேம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி நிறைய வெப்சைட்ல தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ல லீக் பண்ணுவாங்க. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. கைஸ், பிரைவசின்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ மூவி பாக்குறது இல்ல, அது ஒரு பெரிய இல்லீகல் நெட்வொர்க். ஹேக்கர்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இல்லீகல் வெப்சைட்ஸ் ரன் பண்றாங்க, ஆட்ஸ் த்ரூ ஸ்கேம் பண்றாங்க. ஒரு மூவி தயாரிக்கணும்னா மாச கணக்கு இல்ல வருஷ கணக்குல எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனால் ஓப்பனிங் கலெக்ஷன் டிராப் ஆகும், ஒரு பெரிய லாஸ் ஆகும். அப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரவே வராது. சீரியஸான விஷயம் காய்ஸ். ஹானஸ்டா சொல்றேன், படம் லீக் ஆனதுக்கு ஒரு சின்ன ரீசன் நாமளும் ஒரு காரணம் தான். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இன்டர்நெட்ல இந்த மாதிரி மூவிஸ் கிளிக் பண்ணாம பார்க்காம இருந்தா இந்த மாதிரி விஷயம் ஸ்ப்ரெட் ஆகாம தவிர்க்கப்படும். இருக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம டிசிஷன் தான் இங்க மேட்டர். ஸோ ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்கா இல்லையா? எஸ், ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்கு. நம்ம சைட்ல இருந்து நாம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அவங்களுக்கு என்னன்னா, எந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணாம நீங்க உங்க படக்குழுல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, எந்த ஒரு டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணாதீங்க, எந்த ஒரு சோஷியல் மீடியாலும் அந்த லிங்க் பார்த்தா இமிடியட்லி அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் நாம ஜனநாயகன் படக்குழுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? லீக் ஆன படத்தை பாக்குறது கரெக்டா இல்ல தப்பா? கமெண்ட்ல ஓப்பனா சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் உங்க சந்தோஷினப்பா, சைனிங் ஆஃப்.